ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு mila kitchen and beauty creation. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா 8 யூடியூபர்கள் சேர்ந்து ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கோம். கார வகைகள் தான் செஞ்சுருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் நியூ வீடியோ போட்டோடனே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த கொலாப் வீடியோவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கவங்க யாருன்னா ஹாஜிஸ் ரெசிபி சிஸ்டர் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து நீங்கள் பார்க்க போகிறது என் கூட சேர்ந்து கொலாப் வீடியோவில் கலந்துருக்க 8 யூடியூபர்களோட லோகோ தான் பார்க்க போகிறீங்க. இந்த 8 யூடியூபரோட லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொருத்தவங்களோட சேனல் வீடியோஸ் அனைத்துமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். விசிட் பண்ணி பாருங்கள். அவங்க செஞ்சுருக்க ஸ்நாக்ஸ் வகைகளை நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு ஸ்நாக்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சிப்ஸு அண்ட் ஸ்நாக்ஸை உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. உங்கள் வீட்டில் இருக்க அனைவரையும் கவருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கிறது கோதுமை மாவு இருந்த இந்த ஸ்நாக்ஸ் சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இப்போ நான் மிலா கிச்சனில் செஞ்சுருக்கிறது கோதுமை மாவு வச்சு தான் ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ரெசிபியை பார்த்துடலாம். கோதுமை மாவு 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அது கூட எள்ளு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அது கூட நெய்யை நல்லா உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இப்போ நம்ம பரத்தி எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மாவு எடுத்து தொடு மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு சேர்த்து நல்லா பரத்திக்கிறேன். நல்லா லேசாக நல்லா பரத்திக்கோங்க. நல்லா லேசாக வட்டமாக நீங்கள் பரத்திக்கோங்க. 4 கார்னரையும் நம்ம வந்து கட் பண்ணணும். கத்தி வச்சுட்டு நமக்கு டைமண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சி. உங்கள் வீட்டில் இருக்கவங்க எப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு முக்கோண ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு கட்டு, இப்படி ஒரு சைடாக ஒரு கட்டு, இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அப்புறம் ஸ்போக் ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பொஃப்னு பொரிஞ்சு வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம். கடல் எண்ணெய் தான் நான் காய வச்சுருக்கேன். இது கூட ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம போட்டு பொரிச்சு எடுக்கணும். அடுத்து இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தனி மிளகாத்தூளும் உப்பும் போட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ சுவையான சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கொலாப் வீடியோவை ஆர்கனைஸ் பண்ண ஹாஜிஸ் ரெசிபி அவங்களோட ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். அவங்களுக்கு நாங்கள் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இந்த கொலாப் வீடியோ ஆர்கனைஸ் பண்ணதுக்காக அரிசி முறுக்கு தான் செஞ்சுருக்காங்க. வாங்க பார்க்கலாம்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி அனைத்தையும் பார்த்தீங்களா? ரொம்ப சூப்பராக இருந்துச்சா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்க வீட்லேயும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்க்கட்டும். வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.